அடுத்து ஒரு காரியத்தை சொல்றார். வாசிப்போம் அடுத்த வசனத்தை, தொடர்ந்து வாசிக்கலாம். கட்டினவர்களாயும். இப்போ பூமியிலேயே ஒரு மனுஷனுக்கு உடம்புல இருக்கிற முக்கியமான பார்ட் என்னதுன்னா அவனுடைய ஹார்ட். கையை உடைச்சா கட்டு போட்டுக்கலாம், காலை உடைச்சா கட்டு போட்டுக்கலாம். ஹார்ட் நின்றுடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஹார்ட் தான் பிளட்டை என்ன பண்ணும், பம்ப் பண்ணி. பூமி நல்லா இருந்தார், எந்த பிரச்சனையும் இல்லை. ஹார்ட் என்ன பண்ணிடுச்சு, நின்று போச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இல்ல? ஆமாவா இல்லையா? அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்ல எந்த குடி பழக்கமோ எந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா இருந்தார். ஒரே ஒரு ஸ்ட்ரோக், ஒரே ஒரு அட்டாக், அவர் என்ன ஆயிட்டாரு? ஹார்ட் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. இது மாம்சத்துக்குரியதில்ல, ஆவிக்குரியதிலும் அதே போலதான். அதனாலதான் அவர் ரெண்டாவது வந்து சொல்லும் போது சொல்றாரு, உங்க ட்ரெஸ்ஸோட ரெண்டாவது முக்கியமான பார்ட் என்னது? நீதி என்னும் உங்க இருதயத்துக்குள்ள இருந்து தான் அநேக அசுத்தங்கள் வெளிவருகிறதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், மனுஷனுடைய வாயினால் வருகிறது ஒன்னு அவனை என்ன பண்ணாது இல்ல, வாய்க்குள்ள போறதுல இருந்து ஒன்னு அவனை தீட்டுப்படுத்தாது. ஆனா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ உங்க ஹார்ட்டுக்கு ஆண்டவர் ஒரு ஷீல்டை கொடுத்துருக்காரு. என்ன ஷீல்டு? நீதி என்னும் ஒரு ஷீல்டு. நீதி என்னும் ஒரு பெஸ்ட் பிளேட், ஒரு மார்க்கவசத்தை கொடுத்துருக்கார். இந்த மார்க்கவசம் எதுக்கு? என் உள்ள இருக்கிற அசுத்தத்தை நீக்கும்படியா. அதுக்கு ஒரு பாதுகாப்பு. ஏன்னா மனுஷனுடைய இருதயம் கோணலும் கிறுக்கும் மகா கேடுள்ளதா இருக்கான். அப்ப அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா எனக்கு நீதி என்ற ஒரு கவசம் என்ன பண்ணுது, தேவைப்படுது. இப்ப பிசாசு கொண்டு வருகிற பொய் என்ன? நமக்கு இச்சையையும் பாவத்தை, டெம்டேஷன், சோதனைக்குள்ள கொண்டு போறதுக்கு இருதயத்துக்குள்ள ஒரு சில விதைகளை விதைப்பான். என் விதயத்தை நான் பாதுகாத்து கொள்ளலனா, என் மனதை நான் பாதுகாத்து கொள்ளலனா, என் மனசு புதுசாகலனா அந்த இச்சைக்கு நான் என்னை விற்று விடுவேன். சொல்றது புரியுதா? நான் சொல்ற காரியம் புரியுதா? என் இருதயத்துக்கு வேண்டிய ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா, என் உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் மூமெண்ட் எதுல இருக்கு? எது ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் ஆகும்? உலகத்திலே எது ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் ஆகும்? வந்தே பாரதா இல்ல புல்லட் ட்ரெயினா? எது தெரியுமா டிராவல் ஆகும்? என் மனசு தான். நான் இங்க உட்காந்துனே வீட்டில் தூங்குறது போல இருக்கலாம். நான் இங்க உட்காந்துனே என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கலாம். நான் இங்க உட்காந்துனே அமெரிக்காவில் ட்ரம்ப் பக்கத்தில் உட்காரது போல யோசிக்கலாம். நான் இங்க உட்காந்துனே யாரோ ஒரு பெரிய செலிபிரிட்டி பக்கத்தில் உட்காந்துன்னு இருக்கிறது போல யோசிக்கலாம். இல்லை நான் இங்க உட்காந்துனே யாரோடைய ஊர் சுத்துற மாதிரி கூட என்ன பண்ண முடியும்? பீச்சில் நாங்கள் 2 பேரும் நடந்து போறது போல கனவு கண்டேன். இதெல்லாம் எங்க நடக்குது? இருதயத்தில். இந்த இருதயத்துக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா பாவம் நிறைஞ்சிரும். பாவத்தின் மரணம், பாவத்தின் சம்பளம் என்னை மரணத்தில் கொண்டு போய் விட்டுரும். அப்ப இதுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு நீதி ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இதை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா மனசு முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த இச்சைக்கும் சோதனைகளையும் பிசாசு கொண்டு வரும்போது நம்ம நல்லா பெருசா யோசிக்கிறோம். எனக்கு ஒரு டெம்டேஷன் இருக்கு, எனக்கு ஒரு சோதனை இருக்கு, இதை மேற்கொள்றதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ளணும். ஏன் தெரியுமா நான் என் இருதயத்தை காத்துக்கொள்ளணும்? என் இருதயத்துக்குள்ளதான் என் தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் எங்க வாசம் பண்றாரா? எனக்குள்ள. அப்ப எனக்குள்ள வாசம் பண்ற தேவன் என்னோடு கூட இருக்கணும்னா என் இருதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. எனக்கு வர இச்சையையும், எனக்கு வர சோதனையையும், எனக்கு பிசாசு கொண்டு வருகிற லட்டு மாதிரி கொண்டு வந்து கொடுக்குற எல்லா காரியத்தையும் நோ சொல்றதுக்கு நான் தைரியமா இருக்கணும். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நோ சொல்ல கத்துக்கணும். இது என்னால செய்ய முடியாது, இது என் தேவனுக்கு விரோதமான காரியம், இந்த காரியத்தை நான் செய்தேன்னா நான் தேவனை விட்டு தூரமா போயிடுவேன்னு சொல்லணும்னா எனக்கு ஒரு பாதுகாப்பு ஷீல்டு தேவை. இல்லை யார் வேணா திறந்து போட்ட வீடுல யார் வந்துட்டு போறானே தெரியாது. நீங்க என்ன சிசிடிவி வச்சு என்ன பார்த்தாலும் திருட்டு போனது தான். தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத போகணும், யாரையோ பார்க்கணும், கெஞ்சணும், எப்படியோ கேட்கணும். அதுக்கு பதிலாக வீட்டுக்கு ஒரு ஷீல்டை போட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்கு ஒரு ஷீல்டை போட்டிங்கன்னா, எப்படிப்பட்ட ஷீல்டு அது? நீதி என்னும் மார்க்கவசம்.
நீதி என்னும் மார்க்கவசம் நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாய் அவரே நீதியின் தேவனாய் இருக்கிறார். அப்ப யாருங்க எனக்கு பாதுகாப்பு? அதே கிறிஸ்து தான். எனக்கு யார் பெல்ட்டா இருக்கிறாரோ அவரே எனக்கு மார்க்கவசமா மாறுறார். எனக்கு யார் கட்சியா இருக்கிறாரோ அவரே என்னை என்ன பண்றாரு? ஒரு பாதுகாப்பு, ஒரு டிஃபென்ஸுக்கு. என்னை எந்த அம்பு எய்தாலும் என்னை அது தொடாது. எந்த அம்பு ஒருவேளை என்னை பட்டாலும் என் சரீரத்தை சேதப்படுத்தாது. என்னை ஒரு ஷீல்டு ப்ரொடெக்ட் பண்ணுது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போக வேண்டும் என்றால் நீங்கள் நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் அதை அமையாம பிசாசி தந்திரமா அவன் ஏமாத்துவான் தான் பைபிள் சொல்லுது. அவனை நான் நம்பி ஏமாந்துட்டேன், உன்னை நம்ப வேணாம் தான் பைபிள் சொல்லுது. அவர் எனக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றுவன்ட்டு என்னை கொலை பண்ணதே அவர் தான். அவன் அதை தான் பண்ணுவான் தான் பிசாசு தந்திரமா கொண்டு வந்தான். நீங்க அவர் பின்னாடி போய் அந்த சூழ்நிலையில் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்து நீதியை விட்டு அல்லது பாதுகாப்பை விட்டுட்டு நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை பாதுகாக்கவே முடியாது. நீங்க இருக்கிறது யுத்த களம். ஃபர்ஸ்ட் அதை சரியா புரிஞ்சுக்கணும். நான் இருக்கிறது ஒரு போர் இருக்கிற இடத்துல நான் எந்நேரமும் சண்டை போடுறேன். ஏன்னா பிசாசு சோர்வு இல்லாம உழைக்கிறான். எதுக்கு? என்னை ஆண்டவர் விட்டு பிரிக்க. என்னை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது தான் பிசாசினுடைய பிரைம் கோல். அவனுடைய பிரதானமான நோக்கமே அதுதான். அதனால பிசாசு இந்த பூமியில வந்து கிறிஸ்து வாழும்போது மலை மேல கொண்டு போய் காட்டுறான். இதுல இருக்கிற எல்லாத்தையும் நான் தரேன்ப்பா, இதுல இருக்கிற எல்லாத்தையும் நான் தரேன். நீ ஒன்னே ஒன்று பண்ணு, என் வார்த்தைக்கு செவி கொடு. என் காலில் மட்டும் நீ என்ன பண்ணிடு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? எப்பா எல்லாத்தையும் கொடுக்குறேன்றானே, ஈஸியா முடிச்சிடலான்னா கிடையவே கிடையாது. அவருக்கு தெரியும் நான் ஒரு ப்ரொடெக்ஷனோடு இருக்கிறேன், எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. இவங்கிட்ட போய் நான் பேசுறதுனால ஒரு பிரயோஜனமோ கிடையாது. நான் என் தேவனோடு வார்த்தையினால யுத்தம் பண்றார். நீ என்னை வார்த்தையில டெம்ப்ட் பண்ணனா நான் உன்னை மறுபடியும் என்ன பண்றேன்? வார்த்தையிலே பதில் சொல்றேன். எல்லா சர்ச்சிலும் பண்றாங்களே, எல்லா சர்ச்சிலும் மாத்துறாங்களே, எல்லாரும் பண்றாங்களேன்றதுக்காக தப்ப ஒரு நாளை நியாயப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அப்ப என் இருதயத்துக்கு வேண்டிய மார்க்க அவசியம் ரொம்ப அவசியமா இருக்கு.